அனைவருக்கும் வணக்கம். ப்ரோலட்டிய குரூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாசம் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறோம் வந்ததுன்ட்டு. உங்களை பார்க்கறக்கு நமக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்பவுமே ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம் இருந்ததுன்ட்டு. இப்போ இது காளிதாஸ் சார்கிட்ட வந்து ஒரு 2 நாள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது, கிளாஸ் பார்க்கலாம் சார், கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துருந்துச்சு. 28/4, அதாவது 4 நாட்களுக்கு முன்னாடி 28/4 2025ஆம் தேதி வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த கண்ணகி முருகேசன் வழக்குல வந்து உயர்நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை உறுதி செஞ்சு தீர்ப்புல கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. அந்த என்னன்னா, ஒரு ட்ரையல் கோர்ட் அட்வொகேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையாலுமே இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது வந்து ஒரு ஒரு பாட புத்தகம்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜட்ஜ்மெண்டோட இதனோட உயர்நீதிமன்ற தீர்ப்பு 2022ஆம் ஆண்டு வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பையும் நம்ம கூடுதலா படிக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு பாட புத்தகம் மாதிரியே வந்து இந்த தீர்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த தீர்ப்புகள்ல வந்து நிறைய சட்டப்பிரிவுகள் வந்து தீர்ப்புல விசாரிக்கப்பட்டிருக்கு. கூடுதலான ஒரு அம்சம் என்னன்னா, நம்மள மாதிரியான ஒரு ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒரு இந்த சட்டத்துல வந்து அந்த புரியாத ஒரு சொற்களை வந்து பயன்படுத்தாத மாதிரி எளிதா வந்து ஒரு இப்ப சட்டக்கல்லூரி மாணவர் கூட இதை எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில வந்து இந்த தீர்ப்பை வந்து எழுதியிருக்காங்க. அதே சட்டப்பிரிவுகளை வந்து ரொம்ப எளிதான மொழிகளை வந்து புரியுற மாதிரி வந்து விளக்கியிருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா ஹாஸ்டைல் விட்னஸ்னா யாரு, அதனுடைய வேலிடிட்டி என்ன, அதே மாதிரி கோர்ட் கொஸ்டின்ஸ் வந்து எந்த நேரத்துல போடலாம், நீதிமன்ற சாட்சியா கோர்ட் விட்னஸா சிடபிள்யூவா வந்து யார வந்து எந்த சூழ்நிலையில வந்து விசாரிக்க முடியும், அவர்களை யாரு குறுக்கு விசாரணை செய்ய முடியும். இது அதே மாதிரி வந்து SC/ST ஆக்ட்ல வந்து செக்ஷன் 4 கீழே, அதாவது வந்து அரசு ஊழியர்கள் பணி செய்ய விடாம விடுத்தாங்கன்னா அவங்களுக்கான கடமைகள் என்ன, அவர்களுக்கு என்ன விதமான தண்டனைகள் வழங்கலாம். அதே மாதிரி கூடுதலா பொய்யான சாட்சியங்களை உருவாக்கி இருந்தாங்க, எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் உருவாக்கி இருந்தாலும் அதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது குறித்தானது எல்லாமே வந்து ஒரு கிரிமினல் கோட்ல ஒரு பேசிக்கான வழக்கு விஷயங்களை வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல இந்த வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப சிம்பிளா தான், சிம்பிள் மீன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க. சிம்பிள் வேர்டு வந்து நம்ம அனைவரும் எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த தீர்ப்புகளை வந்து எழுதியிருக்காங்க. இது உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கான உரிமைகள், அவர்கள் நீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் வந்து தாக்கல் செய்ய முடியும், என்னென்ன மனுக்கள் தாக்கல் செய்யலாம், வழக்கை வந்து சரியான முறையில கொண்டு செல்றதுக்கான மனுக்கள் எவ்வாறு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த வழக்கு தீர்ப்புகள்ல வந்து கீழமை மாவட்ட நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து எந்த அளவுக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு வந்து 2019 வழங்கப்பட்ட மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம படிச்சோம்னா அதுல நிறைய புகார்தார தரப்புல வந்து என்ன மாதிரி வழக்குகள், பல்வகை மனுக்கள் வந்து நீதிமன்றத்துல போட்டு விசாரணை நடைமுறை சரியான முறையில கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3 தீர்ப்புகள், கடலூர் மாவட்ட சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு 2022 வந்தது, 4 நாட்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்றம், அந்த 3யுமே படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லெசனே வந்து நம்மளுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் சைடும் சரி, அதே மாதிரி வந்து மற்ற சட்ட பிரிவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறது ஒரு பாடமாக வந்து இந்த தீர்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட வந்து நம்ம சக எக்ஸாம் தேர்வை தயாராயிட்டு இருக்காங்க, அது கூட மாதிரி படிச்சு தயாராகிற மாணவர்கள் வழக்கறிஞர்கள்ட்ட வந்து நம்ம இது வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு இந்த தலைப்புல வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் செலக்ட் பண்ணாம ஸ்பெசிஃபிக் இந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தியான ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே சூர்யா அவர்கள் சொன்னது போல வந்து இது ஒரு அந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வந்து அதற்கு முன்னாடியே வந்து காலங்காலமா நடந்துட்டு வந்திருந்தாலும் இந்த ஒரு வழக்குலதான் வந்து தண்டனை அப்படிங்கறது வரைக்கும் வந்து ஆணவப்படை முதல் முறையா வந்து கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்னாடிதான் உடுமலைப்பேட்டை வழக்கு, ஈரோட்டில் நடந்த அந்த யுவராஜ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வழக்கு, இதுல எல்லாத்துலயுமே வந்து தண்டனை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு மிக முக்கியமான தமிழக வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கா வந்து இதுல கருதப்படுகிறது இந்த வழக்கானது. நம்ம ஏற்கனவே வந்து ஜெய் பீம் படம் வந்து மேக்சிமம் எல்லாருமே வந்து ஜெய் பீம் படத்தை வந்து பார்த்திருப்போம். அதுல அவர்கள் நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருந்த போது அந்த ராஜாக்கன் அப்படிங்கிற பழங்குடிய நபர் வந்து சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டார். அதன் பின்னாடி நடக்கூடிய சம்பவங்கள், அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி FIR போடுறதும், அதற்கப்புறம் அந்த 2 பேர்த்த கண்டுபிடிச்சு வந்து வழக்கு நடத்துறது, HCPல குறுக்கு விசாரணை செய்ய முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் கொண்ட ஒரு உண்மை சம்பவங்கள் அடிப்படைய படத்தை வந்து நம்ம ஜெய் பீம் படத்துல வந்து காட்சி அமைப்புல நம்ம பார்த்திருப்போம். அந்த வழக்குக்கு சற்றும் குறைவில்லாதது வந்து இந்த வழக்கு தான் இருந்ததுன்ட்டு பிற்காலத்துல ஒரு திரைப்படமா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா அந்த ஜெய் பீம் படத்தை விட பல விறுவிறுப்பான பல சம்பவங்கள் வந்து விறுவிறுப்பானதுன்ட்டு ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த மாதிரி கூட ஒரு காவல்துறை நடந்து கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு
விஷயங்கள் வந்து உள்ளடக்கக்கூடியது வந்து இந்த வழக்கானது இருந்ததுன்ட்டு. எவ்வாறு வந்து ஜெய் பீம் படத்துல வந்து அந்த ஒற்றை நபரா இருந்து வந்து பல்வேறு நபர்கள் உதவி செஞ்சிருந்தாலும், நீதிமன்றத்துல வந்து நம்மளை போன்ற வழக்கறிஞரா இருந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து வழக்கு நடத்துனாங்க. ஒரு ஸ்கோப்பே இல்லாத ஒரு வழக்குல வந்து ஒரு நீதிய பெற்று தந்தாங்க அப்படிங்கிறது ஜெய் பீம் படத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம். அது சம்பந்தமா நிறைய பத்திரிகைகள், ஆவணங்கள் எல்லாமே தீர்ப்புகள் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். அதே மாரி இவர் அந்த ஜெய் பீம் ராஜா கண்ணு வழக்குக்கு பின்னாடி வந்து ஒரு நபர், ஒரு வழக்கறிஞர், நம்மளை போன்ற ஒரு வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் இருந்தாங்க. அதே மாரி வந்து இந்த வழக்குல வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தினம், ரத்தினம் அப்படிங்கிறது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருந்தாரு. இதுல இந்த தமிழகத்துல வந்து இந்த சாதி ஆணவ படுகொலைகள், அதே மாரி வந்து எஸ்சி, எஸ்டி வழக்குகள்ல வந்து நடத்துறதுக்கு வந்து இந்தியாலேயே வந்து ஒரு முன்னோடியா இருந்த நபர் வந்து ரத்தினம் அவர்கள். ரத்தினம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுவாங்க. நம்மள நெறைய பேர் அவர பத்தி தெரிஞ்சிருக்கலாம். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 75 வயது இருக்கும். ஈரோடு பக்கம் இந்த நாமக்கல் மாவட்டம் தான் அவரோட சொந்த ஊரு. அவரு அந்த ஜெய் பீம்ல எவ்வாறு வந்து அந்த படத்துல வரக்கூடிய அந்த சம்பவங்கள்ல வந்து வழக்கறிஞரா வந்து சந்துரு அவர்கள் இருந்தாரு. அதே மாரி ரத்தினம் அவர்களின் பங்களிப்பு வந்து இந்த வழக்குல வந்து மிக முக்கியமான பங்களிப்பு. ரத்தினம் அவர்கள் வந்து மூத்தவருக்கு இந்த வழக்கு மட்டுமே கிடையாது. ஏற்கனவே நீங்க இந்த மேலவளவு படுகொலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1997ஆம் ஆண்டு வந்து எலக்ஷன்ல பஞ்சாயத்து எலக்ஷன் நின்னாருங்கிறதுக்காக வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர், அதே மாரி கூட இருந்த 6 பேர் தான் வந்து கொடூரமான முறையில கொலை செஞ்சிருப்பாங்க. அந்த வழக்கையும் வந்து நீர்த்து போக இருந்த வழக்கையும் வந்து சட்ட ரீதியா வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று தண்டனை வாங்கி கொடுத்தவர் தான் ரத்தினம் அவர்கள். இந்த பட்டியலினத்தவர்கள் வந்து கொல்லப்படுகிற வழக்குகள், இல்ல பாதிக்கப்படுற வழக்குகள்ல வந்து சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் தண்டனை நிறைய வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாஸ் மர்டர் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு ஊரே சேர்ந்து வந்து ஒருத்தரை வந்து ஒரு பர்ட்டிகுலர் நபர்களை, குறிப்பிட்ட நபர்களை வந்து கொலை செய்யறது, லார்ஜ் நம்பர் ஆஃப் அக்யூஸ்ட் இருக்கிறது. இந்த மாதிரி வழக்குகள்ல தண்டனை கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா பாத்தீங்கன்னா மேலாளவு படுகொலை வந்து நம்ம சொல்லலாம். 1997ஆம் ஆண்டு நடந்த மேலாளவு படுகொலை சொல்லலாம். அந்த வழக்குல வந்து ஆரம்பத்துல இருந்தே வழக்கை கொண்டு போனதுல இருந்து ரத்னம் அவர்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமானது. இந்த வழக்குல ரத்னம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வராரு அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாங்க நம்ம அந்த இதுன்ட்டு. இந்த வழக்கு சம்பவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் ஆரம்பிக்கிறது வந்து 2003ஆம் ஆண்டு வந்து ஆரம்பிக்குது. அதாவது 7வது மாதம் ஜூலை மாசம் 7/7/2003 8/7/2003 அன்னைக்கு இந்த படுகொலைகள் வந்து 2 பேர்த்தோட கண்ணகி மற்றும் முருகேசன் அவர்களுடைய படுகொலைகள் வந்து நிகழ்த்தப்படுது. கண்ணகி அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், முருகேசன் அவர்கள் வந்து பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். அவரு 2 பேர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கும்போது காதல் வயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த படுகொலை நடக்கிறதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வந்து வீட்டை விட்டு 2 பேருமே வெளியேறி வெவ்வேறு பகுதியில வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பெண் தரப்புல வந்து எங்க காணாம போயிட்டாரு அப்படிங்கறது வந்து அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது அந்த கண்ணகி அவர்களுடைய அப்பா வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காரு. அந்த நேரத்துல வந்து வேற ஏதோ ஒரு பகுதியில இருந்து 7/7/2003 வந்து முருகேசன் அவர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு 7/7/2003 ஆண்டு கடுமையான சித்திரவதைனா கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்குறது, கிணத்துல வந்து தலைகளை வந்து கட்டி தொங்குட்டு கண்ணகி எங்க வந்து நீ மறைச்சு வச்சிருக்கடான்னு சொல்லி சாதி ரீதியா வந்து பேசி தாக்குதல் எல்லாம் உள்ளாக்கி மிக கொடுமையான ஒரு சித்திரவதைகள்லாம் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் கண்ணகி இருக்கிறோட கொடுமை தாங்க முடியாம கண்ணகி இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி வந்து பிடிச்சிட்டு வந்து காலையில 7 மணி அளவுல வந்து காலை 7 மணி ஒரு அந்த அடுத்த நாள் காலை, அதாவது 8/7/2003 ஆண்டு வந்து தேதியில வந்து காலையில 2 பேர்த்தையும் வந்து நோக்கரான் அப்படிங்கிற ஒரு விஷ மருந்தை வந்து அந்த 2 பேர்த்துக்கு கொடுத்து கொலை செஞ்சிடறாங்க. அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 பேர் இந்த சம்பவத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறத வந்து இறுதி அறிக்கையில வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இதுல ஒரு முக்கியமான இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழக்குல வந்து 8/7/2003 அன்னைக்கு வந்து சம்பவம் நடைபெற்றாலும் வந்து முதல் தலைவரிக்கை வந்து கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழித்து 17/7/2003 அன்னைக்கு தான் வந்து நடைபெறுது. என்னன்னா வந்து அந்த சமயத்துல வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறாரு. அந்த கொலை குற்றத்துல ஈடுபடக்கூடிய முதலாம் நபர் வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. ஊர்ல வந்து செல்வாக்கான சமூகத்தை சேர்ந்தவர். இதனால வந்து காவல்துறையிலையும் செல்வாக்கு செயல்படுத்தி எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாம எதுவுமே செஞ்சிடறாங்க. அந்த நேரத்துல வெளிய பொது அமைப்புகள், கட்சிகளுக்கு எல்லாருமே தகவல்கள் தெரிஞ்சு போராட்டம் வந்து தொடர்ச்சியா நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டத்தில் நடத்துறாங்க, சென்னையில் நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாம ஒரு 17/7, அதாவது சம்பவம் நடந்து ஒரு 9 நாட்கள் கழித்து
ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அதுல இந்த அக்யூஸ்ட்ல இந்த வழக்குல வந்து 2 பேர் வந்து அக்யூஸ்ட் இருப்பாங்க. A14 அண்ட் A15 இருப்பாங்க. A14 வந்து தமிழ்மாறன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐயும், A15 வந்து அதுல இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய செல்லமுத்து அப்படிங்கிற காவல் ஆய்வாளர் அவரும் வந்து 2 பேரும் அக்யூஸ்டா இருப்பாங்க. A14 மற்றும் A15 வந்து 2 பேரும் அக்யூஸ்டா இருப்பாங்க. அவர் என்னன்னு வழக்கு பதிவு செய்யறாருன்னா சரி A15 வந்து என்ன வழக்கு பதிவு செய்யறாருன்னா, தன்னிடம் வந்து PW 32 இருக்கக்கூடிய ஒரு விஓ, அந்த ஊர் விஓ வந்து A1 வந்து தன்னை முன்னாடி, அதாவது கண்ணகியோட அப்பாவை வந்து சரண்டர் பண்ணதாகவும், அவரு வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த தேதி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாம் ஊரே வந்து அழைச்சு விசாரிக்கும் போது, அந்த ஊர்ல விசாரிக்கும் போது அந்த பஞ்சாயத்துல வந்து பஞ்சாயத்து அந்த அந்த விசாரணை நடைபெறும் போது இறந்து போன முருகேசனோட தாயார் தந்தையும் இருந்தாங்க, அவரோட உறவினர்களும் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்க விசாரிக்கிறோம். அப்புறம் என்ன, ஊரோட பேரை வந்து இவங்க 2 பேரும் கெடுத்துட்டாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து நாமளே விஷத்தை கொடுத்து கொன்றது அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து என்னோட பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். அதன் பிறகு வந்து முருகேசனுக்கு வந்து அவரோட அப்பாவும் அவர் கூட இருந்தவங்களும் விஷத்தை கொடுத்து கொண்டுட்டோம். நான் என்னோட பொண்ணோட பாடி நானே எரிச்சிட்டேன். அவரோட முருகேசனோட பாடி வந்து அவங்க அப்பாவே கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போய் பாடி எரிச்சிட்டாரு அப்படிங்கிறது சொல்றாங்க. என்னன்னா அந்த முதல் தளவரிக்கையில கடலூர் அந்த இன்ஸ்பெக்டர் PW15 போடுற முதல் தளவரிக்கையில் எஃப்ஐஆர்ல என்ன அக்யூஸ்ட் யார் யார் வர்றாங்கன்னா, இந்த கண்ணகியோட அப்பாவும் வர்றாரு. அதே மாதிரி வந்து இந்த வழக்குல PW1 இருக்கக்கூடிய முருகேசன், இறந்து போன முருகேசன் அவருடைய தந்தையாரும் சாமி கண்ணும் வந்து இந்த வழக்குல வந்து எதிரியா வந்து முதல்ல சேர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்படி கண்டிப்பாக பண்றாங்க. ஃபார்முலா இன்வெஸ்டிகேஷன் போது எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து செய்யறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு சார்ஜ் ஷீட்டும் வந்து ஜேஎம் கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணும்போது எதிரிகளை வந்து பெண் தரப்புலையும் போடுறாங்க. அதே மாதிரி இறந்து போன முருகேசன், பட்டியலை சார்ந்த முருகேசன் அவர்களோட தரப்புலையும் ஒரு 4 பேர்த்த வந்து எதிரிகளை வந்து சேர்க்கிறாங்க. இந்த சமயத்துலதான் வந்து அந்த வழக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரத்தனம் அவர்கள் வந்து கேள்விப்பட்டு அங்க போய் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் இவர் PW1 சாமிக்கண்ண அவர்கள் மூலமா வந்து இறந்து போன முருகேசனோட தந்தையின் சார்பில் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்து தாக்கல் பண்றாங்க. அங்க வந்து விசாரணை நடத்தின் பேர்ல வந்து இந்த மாதிரி பொய்யா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, முறையற்ற விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து உயர்நீதிமன்றம் அந்த வாதுரையை எடுத்துக்கொண்டு வந்து வழக்கை வந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து ரத்து செய்ததுடன் சிபிஐக்கு வந்து விசாரணை வந்து மாத்தி ஒரு காம்பிடென்ட் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சிபிஐக்கு உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் சிபிஐ வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சிபிஐ தன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடும்போது ஒரு 13 பேருக்கு மேல A1 to A13 போடுறாங்க. அதுல 2 பேர் வந்து பட்டியல் 4 மற்றும் 9வது எதிரிகள் வந்து பட்டியல் சாதனையாளர் இருக்காங்க. அவங்க என்னன்னா இந்த கொலையில வந்து உறுதுணையா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து போடுறாங்க. மிச்சம் A1 to A13ல வந்து அனைவருமே வந்து அந்த 2 பேர்த்த தவிர வந்து மாற்று சமூகத்தினர் வந்து இருக்காங்க. 14-15 வந்து கூடுதலா வந்து சேர்க்கிறாங்க. யாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர், SIR போலீஸ் வந்து முதல் தளவரிக்கை வந்து பட்டியல் சார்ந்த வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது வழக்கு பதிவு செய்யாம இருக்காங்க. வழக்கை மாற்றி பதிவு, பொய்யான வழக்கு, இறுதி அறிக்கை எல்லாம் தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இந்த வழக்குல வந்து அக்யூஸ்டா வந்து 14 and 15 வந்து செய்யறாங்க. இது 2003ல வந்து இந்த வழக்கு பண்ணதுக்கு அப்புறம் 2009ல வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு 2017 தான் வந்து கடலூர் மாவட்ட பல்வேறு தடைகள் எல்லாம் தாண்டி 2017ல வந்து கடலூர் மாவட்டத்துல வந்து விசாரணைக்காக மாற்றப்படுது. 2014-15 தான் வந்து மாற்றப்பட்டு அதன் பிறகு விசாரணை தொடங்குது. இது வந்து 2019ல கடலூர் நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே சூர்யா அவர்கள் சொன்னது போல வந்து A2க்கு டெத் சென்டென்ஸ், மற்றவங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ், வெவ்வேறு சென்டென்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு அப்ளை ரெஃபர் ட்ரையல வந்து அப்பீல் போகும்போது உயர்நீதிமன்றத்துக்கு கன்ஃபர்மேஷன் RT போகும்போது அங்கு வந்து 2 A2க்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனையை வந்து மாற்றப்படுகிறது. அதன் பின்பு உச்சநீதிமன்றத்துல வந்து தாக்கல் பண்றாங்க. அது வந்து கடந்த 28/4/2003 பேசிக் தண்டனை வந்து உறுதி செய்யப்படு, மேல்முறையீடுகளை வந்து தள்ளுபடி செய்யப்படுது. உச்சநீதிமன்றத்தினால வந்து தள்ளுபடி செய்யப்படுது. இது வந்து இந்த வழக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விடயங்கள் அந்த இது. இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இந்த இதுல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹாஸ்டைல் விட்னஸ், சில விட்னஸ் வந்து ஹாஸ்டைல வந்து மாறிடுறாங்க. அவங்கள எவிடென்சரி வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்து பண்றாங்க. அதே மாதிரி PW 49 வந்து ஒரு முக்கியமான சாட்சி. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன முருகேசன் அவர்களுடைய சித்தி, அதாவது வந்து அவரோட PW1ஓட 2வது மனைவி.
அவங்கள வந்து இந்த வழக்குல வந்து சாட்சியா சேர்த்துறது இல்லை. ஏன்னா அவங்கள வந்து சிபிஐ சாட்சியா சேர்த்த கிடையாது. ஏன்னா அவங்கள சாட்சியா சேர்த்தும் போது வந்து வழக்குக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற சில சட்ட சிக்கல்கள்னால வந்து வழக்கு சாட்சியா சேர்த்தாம விட்டுறாங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது சிபிஐ வந்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு போடுறாங்க. அந்த நேரத்துல வந்து அது கோர்ட் விட்னஸா தான் விசாரிக்கணும். பிடபிள்யூ1 அரசு தரப்பு சாட்சியை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஒரு பிடபிள்யூ1 சார்பில் வந்து அங்க மனு போட்டு தள்ளுபடி பண்றாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது வந்து அந்த நீதிமன்ற சாட்சியா வந்து விசாரிக்க தேவையில்லை, அரசு தரப்பு சாட்சியா விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. நீங்க இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல பாத்தீங்கன்னா நீதிமன்ற சாட்சியாக யாரை விசாரிக்க முடியும், 311 கீழே வந்து 311 பழைய சிஆர்பிசி இப்ப பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் செக்ஷன்ல வந்து யாரை விசாரிக்க முடியும், அது கோர்ட் விட்னஸா விசாரிக்கிறதால ரீகால் பண்றதா புதிய சாட்சிகளா விசாரிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஷன் வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து பின்னாடி புதுசா 311 பண்ணும்போது அவங்களை எப்படி கான்ட்ராடிக்ட் பண்றது, பழைய ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி கான்ட்ராடிக்ட் பண்றது, ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு எப்படி கான்ட்ராடிக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஷன் வருது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அதே போல் வந்து கோர்ட் விட்னஸா விசாரிக்கக்கூடியவங்களை வந்து எல்லாருமே கிராஸ் பண்ண முடியுமா, ரைட் ஆஃப் ஒரு குறுக்கு விசாரணை என்பது உரிமையாக பண்ண முடியுமா, நீதிமன்றம் அனுமதி அளித்தால் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து அது பத்தியான விளக்கங்கள் எல்லாம் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கோர்ட் கொஸ்டின் நம்ம அந்த பல 165 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து நீதிமன்ற கேள்விகளை வந்து எந்த சூழ்நிலையில கேட்டு விளக்க சாட்சிகளிடம் கேட்டு வந்து கேள்விகளை கேட்டு பதிலை பெற முடியும், எதற்காக கேட்கப்பட வேண்டும், அது வந்து எவ்வாறு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹாஸ்டைல் விட்னஸை வந்து இந்த ஹாஸ்டைல் விட்னஸை பொறுத்தளவுக்கு வந்து எப்படி வந்து விசாரிக்கப்பட வேண்டும், 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து எப்படி ஹாஸ்டல்ல டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கா, இல்ல டிக்ளேர் பண்ணாம குறுக்கு கேள்விகள் கேட்பதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி பல்வேறு சட்ட விவகாரங்களை வந்து இந்த தீர்ப்புல வந்து அனலைஸ் வந்து பண்ணிருக்காங்க. இல்ல நம்ம ஒவ்வொரு பாயிண்டா எடுத்துட்டு வரோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தோம்னா முதல் வந்து இந்த ஹாஸ்டைல் விட்னஸை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம அந்த ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கறது வந்து நம்ம எந்த பிரிவுல கீழே பார்க்கணும், ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து ஹாஸ்டைல் விட்னஸ் பத்தியான ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம். இதுல கூடுதலா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கறத வந்து நிறைய பேர்த்துக்கு எனக்கும் கூட தாண்டதுன்ட்டு சீனியர்ஸ்க்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள ஒரு புரியாத விஷயங்கள் தான் இருக்கு. யாரை வந்து ஹாஸ்டைல் விட்னஸா பண்ண முடியும், பார்ட்லி ஹாஸ்டைல் வந்து பண்ண முடியுமா, அதே மாதிரி குறுக்கு விசாரணை வந்து அரசு தரப்புல பண்ணும்போது வந்து லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா, இல்ல அட்வர்ஸ் பார்ட்டி என்னென்ன கேள்விகள் கேட்கறாங்களோ அந்த கேள்விகளை மட்டும் கேட்க முடியுமா அப்படிங்கறத பத்தியான நிறைய சந்தேகங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு அளவிற்கு வந்து அந்த சந்தேகங்களை தீர்க்கிறது முழுசா தீர்க்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு மேபி நம்மளுக்கு அது புரியாம கூட இருக்கலாம், ஓரளவுக்கு தீர்க்குது அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கறது வந்து செக்ஷன் 154 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அது கரஸ்பாண்டிங் டிஸ்கஷன் இருக்கக்கூடிய புது சட்டத்துல வந்து நம்ம அது பார்த்துக்கலாம். ஆனா சிமிலர் வேர்டிங் தான் எல்லாமே வந்து புது சட்டத்திலேயே வந்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த இடத்துலயுமே வந்திருக்காது. அதுல ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு வேர்டு வந்து நம்ம நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் காலம் கொண்டு இப்போ வரைக்கும் ஹாஸ்டைல் விட்னஸ்ங்காட்டி வந்து ஏதாவது வந்து ஒரு அழைக்கக்கூடிய தரப்பிற்கு ஆதரவளிக்காமல் அதற்கு புறம்பாகவோ இல்லது எதிராகவோ சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் நம்ம ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிறது, தமிழ்ல பிறல் சாட்சி அப்படிங்கிறது நம்ம மொழியாக்கம் பண்ணி நம்ம சொல்றோம். ஆனா ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த இடத்துலயுமே வராது. அதே மாதிரி 154ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலா ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன டைப் பண்ணுவாங்க அப்படின்னா அரசு வழக்கறிஞரின் வேண்டுகோளுக்கு பிறல் சாட்சியாக கருத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அனுமதிக்கப்பட்டு பிறல் சாட்சியை அறிவிக்கப்பட்டு குறுக்கு விசாரணை செய்ய அரசு தரப்பில் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா வந்து அந்த எவிடன்ஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து இந்த 154ல நீங்க பாத்துட்டீங்கன்னா இருந்துக்க முடியும். முதல் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஹாஸ்டைல டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கறதுக்கான வேர்டிங் வந்து எந்த இதுலயுமே வந்து இருக்காது. தன்னை வந்து குறுக்கு விசாரணை செய்வதற்கு வந்து அரசு தரப்புல அதாவது அழைத்த தரப்புல அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான் வந்து அந்த செக்ஷன்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஹாஸ்டைலா வந்து டிக்ளேர் பண்ணுங்க, ஹாஸ்டைலா வந்து பிறல் சாட்சி அறிவிங்க அப்படிங்கிறதுக்கான வேர்டிங் எந்த எதுவுமே வந்து அந்த செக்ஷன் 154 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்திருக்காது. இந்த தீர்ப்புலயே அதை குறிப்பிடுறாங்க. எந்த இடத்துலயுமே ஹாஸ்டைல் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணுங்கிற தேவை வந்து கிடையாது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் அழைத்த தனது தரப்பு சாட்சியத்தையே குறுக்கு விசாரணை செய்வதற்காக வந்து அனுமதிக்கலாம் அப்படிங்கறத 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து எந்தெந்த கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. வழக்கமா என்னன்னா
அரசு தரப்புல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விட்னஸ்னால பதில் சொல்ல முடியல, ரொம்ப ஒரு கோர்வையா வந்து சொல்ல முடியல அப்படிங்கும்போது என்னன்னா, ஹாஸ்டைல் பண்ணிட்டு லீடிங் கொஸ்டின்ஸாவே வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும், சீஃப்ல வந்து லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியாது. கிராஸ்ல வந்து லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து நாம என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம். சீஃப்ல சொன்னது மட்டுமே கேட்க வேண்டியது கிடையாது. என்ன கேள்வி வேண்டாலும் நம்ம கேட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரொம்ப சூடா இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்டைல் பண்ணிட்டு 161 ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிச்சு காட்டி, இந்த மாதிரி நீ போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வரிசையை கேட்டு வந்து நம்மளுக்கு எதிராகவே, டிஃபென்ஸ் தரப்புக்கு எதிராகவே வந்து வழக்கு பதிவுக்கு கேள்வி பதில வந்து பதிவு பண்ணிட்டே வருவாங்க. இது பல்வேறு சிக்கல்கள் உருவாயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஆமான்னு சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து நீ போய் தாக்குனதை நீ பார்த்த அப்படிங்கறத சொல்லும்போது ஆமான்னு சொல்லிடுவான். ஆனால் அந்த விஷயத்தை முழுசா சொல்லியிருக்க முடியாது. ஆனா கிராஸ்ல வந்து ப்ராசிக்யூட்டரோட கிராஸ்ல வந்து அவன் தெளிவா ஆமா அப்படின்னு சொல்லும்போது இது எடுத்துட்டு கன்விக்ஷன் பண்ண முடியுமாங்கிறது நிறைய கேசஸ்ல வந்து கன்விக்ஷன் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த செஞ்சுட்டு இருந்தாங்க. இது என்ன சட்ட சிக்கல் உருவாச்சு அப்படின்னா, இது வந்து எதிர் தரப்புக்கு வந்து ஒரு பாதகமா அமையுது. அரசு வந்து ஹாஸ்டைலுங்கிறது ஒரு 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கிறது நிறைய ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சத்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி, என்சிடி டெல்லி அப்படிங்கிறது 1976ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அது மாதிரி இப்போ ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை பெஞ்சில் வந்து ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு கண்ணன் அலைஸ் மண்ணெண்ணை கண்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற 2022 ரெண்டுமே கூகுள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சத்பால், அதே போல் ரெண்டாவது வந்து 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் வழங்கப்பட்ட கண்ணன் அலைஸ் மண்ணெண்ணை கண்ணன் வழக்குல, ரெண்டு வழக்குலயுமே இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் கொஞ்சம் ஸ்லோ சார். ஓகே மேடம், ஓகே மேடம். இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ல ஓரளவுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இந்த 1976ல வழங்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட இந்த சத்பால் வெர்சஸ் ஸ்டேட் என்சிடி அப்படிங்கிற ஒரு வழக்குலையும், அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் வழங்கப்பட்ட கண்ணன் அலைஸ் மண்ணெண்ணை கண்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ரெண்டு வழக்குலையும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு ஜூனியர் அட்வொகேட்ஸ் இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டை பிடிச்சோம்னா ஹாஸ்டைல் விட்னஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி அரசு தரப்புல தன்னோட சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யும் போது டைரக்டா லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா அப்படிங்கிறதையும் பத்தி அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதனோட எவிடன்சரி வேல்யூ என்னங்கிறத பத்தியும் அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சிமிலரா வந்து இப்போ வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் வந்து 2022ல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையை வச்சு இந்த வழக்கிலையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் ஹாஸ்டைல் விட்னஸ் என்ன அப்படிங்கறது, அதனோட எவிடன்சரி வேல்யூ என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல நம்ம குறிப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்வர்ஸ் பார்ட்டி என்னென்ன கேள்விகள் கேட்க முடியுமோ அந்த கேள்விகளை மட்டும் கேட்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வந்து 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்திருக்கும். மற்றபடி கிராஸ்ல வந்து லீடிங் கொஸ்டின் நம்ம கேட்க முடியும், லீடிங் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி, கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி எந்த இதுவுமே வந்திருக்காது. இப்ப நம்ம நேரடியா போயிட்டு ஒரு அப்ஜெக்ட் பண்ணுவோம், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இந்த மாதிரி லீடிங் கொஸ்டினா கேட்டு அவருக்கு தேவையான பாசிட்டிவ் பதிலா வந்து வாங்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாருன்னா, சார் செக்ஷனை படிச்சுட்டு வாங்க சார் அப்படிங்கறது நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி லீடிங் கொஸ்டினே கேட்கலாம், அட்வர்ஸ் பார்ட்டி கேட்கலாம் அப்படிங்கறதுன்ட்டு. அந்த நேரத்துல நம்ம அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாங்கிறது 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எதுவுமே எந்த இடத்துலயுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அட்வர்ஸ் பார்ட்டி வந்து என்ன கேள்விகள் கேட்பாங்களோ அந்த கேள்விகளை வந்து அரசு தரப்புல வந்து அதை தானே அழைத்து தன்னோட சாட்சியை வந்து கேட்க முடியும். அட்வர்ஸ் பார்ட்டினா டிஃபென்ஸ் சைடு என்னென்ன கேள்விகள் கேட்பாங்களோ அந்த கேள்வி வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கேட்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம கிராஸ் பண்ணும்போது நீ கத்தியால குத்துனதை வந்து நீ பார்த்ததா வந்து 161 ஸ்டேட்மெண்ட்ல நீ சொல்லி இருக்கிறியா அப்படின்னு போய் நாம கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. அதே மறுதளிச்சுதான் நம்ம வந்து கேட்போம். அப்போ வந்து நம்ம இதே பாயிண்ட் வைக்கலாம், அட்வர்ஸ் பார்ட்டி என்னென்ன கேள்விகள் கேட்க முடியுமோ அந்த கேள்விகள் தான் வந்து கேட்க முடியும் அப்படிங்கறத 154ல சொல்லியிருக்காங்க. ஆனால் லீடிங் கொஸ்டின் கேட்கலாங்கிறது வந்து எந்த இடத்துலயுமே சொல்லலாங்கிறத நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியும். இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன மாதிரி அந்த கண்ணன் அலைஸ் மண்ணெண்ணை கண்ணன் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க ஒரு தடவை எல்லாருமே வந்து கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து ஒரு போன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெட்டரான விஷயம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க லீடிங் கொஸ்டினா வந்து ப்ராசிக்யூட்டர் கேட்டு வந்து அந்த லீடிங் கொஸ்டின் ஆமாம் பதில் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறாரு, அதனால இதை வச்சு தண்டனை வழங்க முடியாது, அது வந்து எந்த எவிடன்சரி வேல்யூம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கண்ணன் அலைஸ் மண்ணெண்ணை கண்ணன் ஜட்ஜ்மெண்ட் 2022 ஜட்ஜ்மெண்ட்ல வந்து தெளிவா வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டெத் கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அதாவது வந்து கிராஸ்ல வந்து ப்ராசிக்யூட்டர் தன்னோட விட்னஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது ஆமான்னு சொல்லி ஒத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதை வச்சு கன்விக்ஷன் கொடுக்க முடியாது, ஹாஸ்டைல் விட்னஸுக்கான இது அதுதான் அப்படிங்கிறது ஒரு பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இந்த ஒரு வந்து ஒரு ஸ்லைடிங்கா கொஞ்சமா சொல்லிட்டு போயிட்டு எவிடன்சரி வேல்யூ ஆஃப் ஹாஸ்டைல் விட்னஸ் என்னன்னா, ப்ராசிக்யூட்டருக்கு வந்து ஒரு ஏபிளா வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா
சீஃப் எக்ஸாமினேஷன்ல ஒரு 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 கொராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸுக்கான அதுல இருக்கக்கூடிய சாட்சியங்களை வந்து எடுத்துக்க கொள்ள முடியும். அதே மாதிரி கிராஸ் வந்து ஒரு ஏபிளா பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடியதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம். முழுசாவே வந்து ஹாஸ்டல்ல வந்து ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கறது வந்து ஆரம்ப காலம் மட்டுமே உச்சநீதிமன்றத்தால உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து இதுலயே வந்து உறுதி பண்ணிருப்பாங்க. அதாவது ஹாஸ்டல் விட்னஸ் வந்து 2 பார்ட். ஒண்ணு, எந்தெந்த மாதிரி கேள்விகள் வந்து அரசு தரப்புல கேட்க முடியும் அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த இதுல. அதே மாதிரி வந்து அந்த ஹாஸ்டல் விட்னஸ்ல சொல்லக்கூடிய அந்த சீஃப்ல சொல்லி இருக்கிற வந்து கொரப்டிவ் பீஸா எடுத்துக்க முடியுமா, அதே மாதிரி கிராஸ்ல வந்து ஒரு சில கேள்விகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது கொரப்டிவ் பீஸா எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த தீர்ப்புல வந்து ஒரு டிஸ்கஷனா பண்ணிருப்பாங்க. அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 311 சிஆர்பிசி, அதாவது ரீகால் ஆஃப் விட்னஸஸ் செகண்ட் பார்ட். மேடம் இந்த மாதிரி ஸ்லோவா சொன்னா போதுமோ, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பீடா போறாங்களா, இல்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாமா? இல்ல சார், கேஸ்ல Okay, sir, மாத்திரம் நீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். 311 சிஆர்பிசி ரீகால் ஆஃப் விட்னஸ், அதே மாதிரி வந்து 165 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீதிமன்ற கேள்விகளை வந்து கேட்கறது, 145 கான்ட்ராடிக்ட் பண்ணக்கூடியது. இந்த இதை பத்தி செகண்ட் பார்ட் ஆஃப் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல செகண்ட் பார்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க இந்த கண்ணகி முருகேசன் வழக்குல என்ன பண்றோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த பிடபிள்யூ 49 விசாரிக்கப்பட்டவர் வந்து, அதாவது அந்த முருகேசனோட தாயார் வந்து சித்தி வந்து ஒரிஜினல் சார்ஜ் ஷீட்ல வந்து கிடையாது. வழக்கு நடக்கும் போது வந்து அரசு தரப்புல, அதாவது சிபிஐ தரப்புல 311 வந்து ஃபைல் பண்றாங்க. அப்ப என்ன தாக்கல் பண்றாங்கன்னா, அந்த இதுல வந்து கூடுதலான விவரங்கள் வந்து இவங்களுக்கு தெரியும், அதனால இவங்களை விசாரிக்கலாம். ஏன்னா சம்பவத்தை நேர்ல பார்த்திருக்காங்க. இவங்க தான் வந்து புகார் கொடுக்க சென்றவர்கள், இவங்கள தான் வந்து இன்ஸ்பெக்டர் பிடபிள்யூ 15 வந்து அடிச்சு துரத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 311 போடுறாங்க. இது நீதிமன்றம் வந்து விசாரணை நிலையில் இருக்கு. அந்த சமயத்துல வந்து ரத்னமையா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து சின்ன பிள்ளை அப்படிங்கிற அந்த சாட்சி 49 சாட்சி நீதிமன்றத்துக்கு வரும்போது சரியான முறையில சொல்ல மாட்டாங்க. சில சமயம் அதற்கு கீழே ஏதோ ஒரு வந்து எதிரி தரப்புனால வந்து குறுக்கு விசாரணையில வந்து கொஞ்சம் தவறா சொல்லிட்டாங்கன்னா வழக்குக்கு எதிராக போயிடும். அதனால அரசு தரப்பை விசாரிக்க வேண்டாம், நீங்க நீதிமன்ற சாட்சியா வேணா விசாரிச்சுக்கங்கன்னு சொல்லி மனு தாக்கல் பண்றாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து இவர் ரத்தனம் அவர்கள் போட்ட மனு வந்து தள்ளுபடி செய்து விட்டு சிபிஐ தாக்கல் பண்ண இதுல வந்து அரசு தரப்பு சாட்சியா விசாரிக்கிறாங்க. இது பத்தியான டிஸ்கஷனும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வருது. அந்த நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுசாவே வந்து எதிராக ஒரு சாட்சி வந்து நீதிமன்ற சாட்சி யாரை விசாரிக்க முடியும், 311 கீழே வந்து சாட்சி பட்டியல் இல்லாத நபரை வந்து விசாரிக்கலாமா அப்படிங்கிறத பத்திலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியை மட்டும் தான் ரீகால் பண்ண முடியல, புதிய சாட்சியை வந்து உள்ள கொண்டு வர முடியுமா, அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கும்போது 311 படி சிஆர்பிசியின் படி வந்து சாட்சி பட்டியல் குறிப்பிடாத வழக்குக்கு தேவையான புதிய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த சாட்சியை வந்து 311 படி ரீகால் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீழே மாவட்ட நீதிமன்றத்துல வந்து அரசு தரப்பு சாட்சியை விசாரிக்கல, எந்த வித தவறும் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. கோர்ட் விட்னஸ் என்னன்னா, அரசு தரப்புக்கு சம்பந்தம் இல்லாத அந்த வழக்குக்கு தேவையான ஒரு நபரை மட்டும் விசாரிக்கிறதா இருந்துச்சுன்னா கோர்ட் விட்னஸா விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம் வந்து, இன்கேஸ் வந்து நீங்க லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல வந்து ஒரு விட்னஸ் வந்து சைட் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த விட்னஸ வந்து உங்க தரப்புல டிஃபென்ஸ் தரப்புல அக்யூஸ் தரப்புல நம்ம வந்து விசாரிக்கலாம், நம்மளுக்கு வந்து நம்ம அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு ஃபேவரா இருக்கும்னு நம்ம நினைக்கும் போது கோர்ட்ல மனு போடுறோம், நம்ம டிஃபென்ஸ் விட்னஸா வந்து நம்ம விசாரிக்க முடியாது. அந்த விட்னஸை வந்து நம்ம கோர்ட் விட்னஸ் சிடபிள்யூவா தான் வந்து கோர்ட் விட்னஸா தான் வந்து விசாரிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ராசிக்யூஷன் வந்து ஒரு விட்னஸ் சைட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சாட்சியை வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் விட்னஸா விசாரிக்க முடியாது, எக்ஸாமின் பண்ணிருக்க மாட்டாங்க அரசு தரப்புல. அந்த சாட்சியை நம்ம டிஃபென்ஸ் விட்னஸா அழைக்க முடியாது. ஆனா அது வந்து கோர்ட் விட்னஸா நம்ம வந்து விசாரிச்சுக்க முடியும். அது சம்பந்தமான வெவ்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து 2 இருக்கு. ஆனா அதைய பத்தி இதுல குறிப்பிடல. ஆனா அதனோட பாயிண்ட் ஆஃப் லா பாயிண்ட்ஸ் வந்து இந்த வழக்குல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. புதிய சாட்சி அரசு தரப்புல கோரப்பட்டாலும் அரசு சாட்சியை விசாரிச்சுக்கலாம், அதுல எதுவுமே வந்து கிடையாது. கோர்ட் விசா வந்து வேறு சர்க்கம்டான்ஸ்ல தான் விசாரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 165 இந்தியன் எவிடன்ஸ் படி வந்து வழக்குக்கு தேவையான போது வந்து அது அரசு தரப்பு சாட்சியா இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பு சாட்சியா இருந்தாலும் சரி, நீதிமன்ற கேள்விகள் வந்து தாராளமா கேட்டுக்கொள்ள முடியும், கேட்டு பதிவு செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கறத 165 எவிடன்ஸ் ஆக்ட பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து கோர்ட் விட்னஸா விசாரிக்கும் போது 161 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கான்ட்ராடிக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த நேரத்துல வந்து கோர்ட் விட்னஸா விசாரிக்கும் போது 161 வச்சு கான்ட்ராடிக்ட் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து கோர்ட் விட்னஸா விசாரிக்கக்கூடிய நபரை வந்து ஏர்லியர் 161 ஸ்டேட்மெண்ட் படி
விசாரிக்க முடியும்னா கான்ட்ராடிக்ட் பண்ண முடியாது. ஆனா கோர்ட் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. நாம ரொம்ப நேரம் குறைவா இருக்கிறங்காட்டி வந்து அடுத்த நாம இதுக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த இதுல வருது. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய விக்டிம்கான ரைட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வழக்குல வந்து நேரடியா சொல்ல கிடையாது. ஆனா நிறைய விஷயங்களை இந்த வழக்குல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எஸ்சி ஆக்ட் வந்து முதல்ல வந்து பிசிஆர் ஆக்ட் 1955 பிசிஆர் ஆக்டா இருந்துச்சு. அது 1880 வந்து எஸ்சி ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இளைய பெருமாள் கமிட்டி எம்பி தலைமையில வந்து அமைக்கப்பட்டு 88 வந்து சட்டமா வந்து எஸ்சி ஆக்டா வந்து நம்மளுக்கு வந்து அமலுக்கு வருது. எஸ்சி ஆக்ட் வந்து 1989 வந்து அமலுக்கு வருது. அதன் பிறகு வந்து அந்த சட்டம் போதுமானது இல்லை அப்படின்னு சொல்லி 2014 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது 2015 வந்து எஃபெக்டிவ் வந்து எஸ்சி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 வந்து கொண்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு அப்படின்னா 15A அப்படிங்கறது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புறது பெயிலும் போது, அடுத்து ஜட்மெண்ட் கேட்கும் போது, இல்லை நீங்க நியூஸ்லயும் பார்த்திருப்பீங்க, நிறைய வழக்குல நீங்க ஆஜராகும் போதும் பார்த்திருப்பீங்க. இந்த 15A அப்படிங்கிறது 2015 சட்ட திருத்தத்துல கொண்டு வராங்க. அந்த 15A அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது விக்டிமோட உரிமைகள், விக்டிமோட ரைட்ஸை பத்தி தான் இந்த 15A வந்து டிஸ்கஸ் வந்து செய்யறாங்க. இந்த வழக்கு நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இது எதுவுமே 15A வராதுக்கு முன்னாடி பெரும்பான்மையா வந்து விசாரிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையே வந்து இவர் ரத்தனம் அவர்களுடைய வந்து ஜெய்பீம் படத்துல வரக்கூடிய அந்த சம்பவங்கள்ல வந்து சந்துரு அவர்கள் வந்து முக்கியமான பங்கு வைத்தார். அப்படிங்கும்போது இவர் ரத்தனம் அவர்கள் வந்து இதோட பங்களிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா வராரு. ஏன்னா விக்டிம்க்கு அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ரைட்ஸா வந்து அதிகமா வந்து 2015 முன்னாடியே கொடுக்கப்பட கிடையாது. இதுல சார்ஜ் ஷீட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி 2003 2011-12 வரைக்குமே பெரும்பான்மையான விசாரணைகளே வந்து எல்லாமே நடைபெற்று. அந்த சூழ்நிலையில வந்து இவரா வந்து விக்டிமுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள்ல வந்து உயர்நீதிமன்றத்துல போடுறாரு. உச்ச நீதிமன்றம் வரை கூட இவரு சில வழக்குகள்ல வந்து போயிருக்காரு. நீங்க இதுல நம்ம கூடுதலா சொல்ல வேணும்னா, ஏற்கனவே இந்த மேலவளவு முருகேசன் படுகொலை பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் 1997 நடந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா 2000 சப்ளிமெண்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கும். இவரு பேரு பி ரத்தினம். ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இன்சில் வந்து தப்பா போட்டிருப்பாங்க. ஆர் ரத்தினம் பெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து 2000 ஏஆர் 2000 எஸ்சி சப்ளிமெண்ட்ல வந்திருக்கும். எஸ்சி சப்ளிமெண்ட்ல ஒரு பேஜ் நம்பர் வந்திருக்கும். ஆர் ரத்தினம் பெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த வழக்குல என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை பெயில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க, சாட்சிகளை த்ரெட்டன் பண்றாங்க, பெயில் கேன்சலேஷன் வந்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு போடுவாரு. உயர்நீதிமன்றம் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க உயர்நீதிமன்றத்தில். இதை எடுத்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த மேலவள வழக்குல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவாரு. அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்டியலினத்தாலும் பாதிக்கப்படும் போது இல்ல மற்ற ஒரு மோசமாக பல்வேறு நபர்கள் பாதிக்கப்படும் போது வந்து சமூக அக்கறை கொண்ட நபர்கள் வந்து குற்றவியல் வழக்குகளை வந்து தலையிட முடியும். வெறும் அந்த பார்ட்டிஸ் மட்டும்தான் விக்டிமோ அக்யூஸ்டோ கவர்மெண்ட் சைடோ தான் வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டுங்கிறதுல சமூக அக்கறை கொண்ட நபர்கள் வந்து தாராளமா வழக்கு தாக்கல் பண்ணலான்னு இவரோட கோரிக்கையை எடுத்து வழக்கறிஞர்கள் இவரோட சேர்ந்து வழக்கறிஞர்கள் கோரிக்கை எடுத்து அந்த அக்யூஸ்டுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை வந்து ரத்து பண்ணிருப்பாங்க அந்த இதுலன்ட்டு அந்த மேலவளவு வழக்குல. இந்த மாதிரி இதே பல்வேறு விஷயங்களும் இந்த வழக்குலயே வந்து ரத்னமையா வந்து செஞ்சங்கட்டது. இந்த வழக்கு இதா இருக்கு. முதல்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த லோக்கல் போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ரத்து செய்யணும்னு சொல்லி சார்பில் புகார்தாரர் சார்பில் உயர்நீதிமன்றத்தை அணுகி, அதாவது 15A வராதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே காஸ் பண்ண வச்சு சிபிஐக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி செக்ஷன் 7 அப்படிங்கிற ஒரு எஸ்சி ஆக்ட்ல ஒரு சட்டப்பிரிவு இருக்கும். அது என்னன்னா, எதிரிகளோட சொத்துக்களை வந்து கையகப்படுத்துறது ஒண்ணாது, அந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சொத்துக்களை கையப்படுத்துறது ஒண்ணானு, இழப்பீடு வழங்குவதற்காக சொத்துக்களை கைப்பற்ற 2 செக்ஷன் 1 and 2 2 செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது பெரும்பாலும் ரொம்ப ரேரா தான் வந்து யூஸ் இருப்பாங்க. எனக்கு இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் லாயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிக்கும் போது கிட்டத்தட்ட 2000 வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம 2025 இருக்கோம். 2007-9 இந்த சட்டப்பிரிவு வந்து இந்த வழக்கில் எடுத்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது 15A வரைக்கு முன்னாடியே வந்து இந்த சட்டப்பிரிவு வந்து நீதிமன்றத்தில் எஃபெக்டிவா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது கீழ் நீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, கலர் நீதிமன்றத்தோட தீர்ப்புல பாத்தீங்கன்னா இந்த பிரிவு சட்டப்பிரிவு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னா 7(2)ல வந்து செக்ஷன் 7(2) ஆஃப் எஸ்சி ஆக்ட் கீழே வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்றாங்க. என்ன அது PW1 அந்த PW1 சாமிக்கண்ணு வந்து தாக்கல் பண்ண என்னன்னா, இந்த எதிரிகளோட சொத்துக்களை வந்து நீங்க வந்து சீஸ் செய்ய வேண்டும், இடைமுடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க.
அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து அதை என்ன இழப்பீடு வழங்குறதுக்கு அதை அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடைமுறைக்கு பண்ணியிருப்பாங்க. அதை நினைச்சு உயர்நீதிமன்றம் வந்து எதிரிகள் வந்து செல்லுவாங்க. உயர்நீதிமன்றத்திலே கீழமை நீதிமன்றம் பிறப்பிட்ட உத்தரவு வந்து பிடபிள்யூ போட்ட மனு சரியானதா, அதற்கு பிறகு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சரியானதா அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்புல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த முதல் விஷயம் குவாஸுக்கு போறது, விக்டிம் வந்து குவாஸுக்கு போயிட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கறத நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த 7(2) ஆஃப் இதுல வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி 311 பத்தியும் பெட்டிஷன் வந்து அப்பவே அக்யூஸ்டா போட்டு கோர்ட் விண்டன்ஸ்னா அல்லது வந்து ப்ராசிக்யூஷன் விண்டன்ஸ் சரிக்கிறத பத்தி விக்டிம் போட முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு 3 சூழ்நிலைகளும் பல்வேறு வழக்கில் தாக்கல் பண்ணா குறிப்பிட்டு நம்மளுக்கு சட்டமனவை பயன்படுனா அந்த 3 சட்டப்பிரிவுகளையும் வந்து அதுல இயல்பா வந்து விக்டிம் சார்பில் வந்து ரத்னமையா வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி கீழ் நீதிமன்றத்திலையும் கடல் சிறப்பு நீதிமன்றத்திலையும் ரத்னம் அவர்கள் பிடபிள்யூ தரப்புல வந்து ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பேர் இருக்கும். தரப்பு ஆஜராகி அவரோட ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ் மற்ற எல்லாமே சப்மிட் பண்ணி அவரோட கருத்துக்களை நீதிமன்ற தீர்ப்புல வந்து எடுத்துட்டு தான் அந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அந்த இதுல உயர்நீதிமன்ற தீர்ப்பு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த வழக்கோட அந்த கண்ணகி முருகேசனோட உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் தான். 2022 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 1, அதாவது 2022 லா வீக்லி கிரிமினல் வால்யூம் 2 பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். வால்யூம் 2ல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். அந்த டிசிபி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிபிஐ வெர்சஸ் டி மருது பாண்டியன் அப்படிங்கிற A2 பேர்ல தான் அந்த ரெஃபர் ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிருக்கும். அதுல ஒரு கூடுதலான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த சூழ்நிலையில வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி சார்ஜ் ஷீட் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியுமா, ஒரே கேஸுக்கு 2 சார்ஜ் ஷீட் இருக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஜஸ்டிஸ் PN பிரகாஷும் ஜஸ்டிஸ் ஏ நக்கீரன் அவர்களும் 2 பேரும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. PN பிரகாஷ் அவர்கள் தான் வந்து ஜஸ்டிஸ் அவர்கள் தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த 2022 ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆத்தர் பண்ணிருப்பாங்க. அதுல ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு வகுப்புல பார்த்தோம், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்ப பண்ண முடியும், ரீஇன்வெஸ்டிகேஷன் எப்ப பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 2022 ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்டிகேஷன் என்ன, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பத்தின டிஸ்கஷன் எல்லாமே வரும். அதே மாதிரி ஒரு தொடர் விசாரணைக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும், ரீஇன்வெஸ்டிகேஷன் என்னென்ன வழிமுறைகள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அந்த 2000 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இந்த கனெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல வந்து வழங்கியிருப்பாங்க. அதுமே நம்ம வந்து பல்வேறு வழக்குகள்ல வந்து நம்ம ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அதிகம் வந்து பயன்படுத்தப்படாத செக்ஷன்ஸ், ஆனா செக்ஷன் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு, ஆனா இதுல அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் SCST ஆக்ட். அதுல என்னன்னா அரசு ஊழியர்கள், நாட் ஓன்லி போலீஸ் அபிஷியல்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு அரசு ஊழியருமே வந்து இதுல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து சரியான முறையில தீர்வு கொடுக்கல, ஒரு தாமதம் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் மீதும் தண்டனை நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத செக்ஷன் 4ல வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரேரா தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட இப்போ 2-3 கேசஸ்ல வந்து அது நம்ம செக்ஷன் 4ல வந்து பெட்டிஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் SCST கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணி ஒரு சில 2 வழக்குல வந்து நம்ம தாக்கல் பண்ணிருக்கோம். நம்ம அந்த இந்த இதைய வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து ரத்னமையா அவர்கள் இந்த வழக்குல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் 4 கீழே வந்து இன்சிலா CBI போட்ட சார்ஜ் ஷீட்ல செக்ஷன் 4 கீழே வந்து எந்த சார்ஜுமே ஃப்ரேம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 321I 321I அப்படிங்கிற ஒரு செக்ஷனை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. 321 அப்படிங்கிறது என்னன்னா தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலிடப்பட்டவர்கள் மீது, பட்டியல் சாதியினை சேர்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதற்காக ஆவணங்களை திரட்டினால் அவர்களுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை கேஸா இருந்துச்சுன்னா ஆயுள் தண்டனை வழங்க முடியும் அப்படிங்கிறது பழைய அமெண்ட்மெண்ட் 2015 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியான சட்டப்பிரிவு. அந்த செக்ஷனையும் இன்வோக் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. வெறும் IPCல மட்டும் 217, 218 மட்டும் CBIயோட சார்ஜ் ஷீட்ல வந்து இன்வோக் பண்ணிருப்பாங்க. இவரு தான் வந்து 216ல வந்து பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. இந்த 2 செக்ஷனையும் CRPCல வந்து இந்த 2 செக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணணும், SCST ஆக்ட் 321ஐயும் அதே மாதிரி வந்து செக்ஷன் 4ஐயும் இன்வோக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பண்ணிருப்பாங்க. இவரு மனு போட்டாங்காட்டி தான் ரத்னமாதவ PW1 சார்பில் வந்து மனு போட்டாங்காட்டி தான் வந்து 2 செக்ஷனும் ஆல்டர் ஆச்சு. 2 செக்ஷனும் வந்து கூடுதலா வந்து A14க்கும் A15க்கும் எதிராக வந்து வழக்கு வந்து ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா நீங்க 217, 218 பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச தண்டனை, ஆனா 321 பாத்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். இந்த வழக்குலையும் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற கொடுப்புல பாத்தீங்கன்னா A14க்கும் 15க்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை வந்து உறுதி செஞ்சுதான் கொடுத்திருப்பாங்க இந்த வழக்குல இருந்ததுன்ட்டு. அதனால ஒரு எஃபெக்டிவா ஒரு விக்டிம் எவ்வாறு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சைடு எவ்வாறு ஒரு எஃபெக்டிவா வந்து SCST வழக்குல செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாவட்ட நீதிமன்ற தீர்ப்புலையும் சரி, உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் பல்வேறு வழிகாட்டுதல்கள் படிப்பனைகள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. மிக உபயோகமா இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்டினியூயிங் அஃபென்ஸ், அதே மாதிரி வந்து அஃபென்ஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பத்தியும் 223 ஆஃப் 223 ஆஃப்
சிஆர்பிசியை வந்து இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, சார்ஜ் ஃப்ரேமிங்கை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதுல 223 அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு சிஆர்பிசி இப்போ கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் இது வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இதையும் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த இதுன்ட்டு இன்ன வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, பின்ன பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு சட்டப்பிரிவுகள் என்ன அப்படிங்கறத பத்தியான நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கஸ் இருக்கும். ஓரளவுக்கு வந்து சட்ட விஷயங்கள் வந்து சொல்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது. ஆனா என்னென்ன இதுல வந்து இருக்குங்கிறது ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. அந்த இது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து ஒரு வகுப்பு போயிடுச்சுங்க. இப்போ கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம கேட்டுக்கலாம். இடையில ஏதாவது விட்டுருந்தாலும் கூட நான் இதுல சொல்றேன். நான் தேங்க்யூ சார், ரொம்ப தெளிவா இருந்துச்சு சார். யாராவது கொஸ்டின்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கண்ணன் சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல ஒரு அப்பன் கணக்கு 3-4 இயர்ஸ் ஆச்சு, ஆனா சார்ஜ் ஃபைல் பண்ணல. அப்ப செக்ஷன் 4 கீழ நம்ம பெட்டிஷன் போட்டு தாராளமா எடுக்க சொல்லலாம் சார். ஃபர்ஸ்ட் எஸ்பிக்கும் அந்த டிஎஸ்பி அந்த 2 பேருக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க தாராளமா போட முடியும் சார். இப்போ எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல எத்தனை நாளைக்குள்ள சார் சார்ஜ் ஷீட் போட வேணும்? 90 days. இல்ல சார், அது நீங்க சொல்றது வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. எஸ்சி எஸ்டி கோட்ல 3 மாசம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அஃபென்ஸும் இருக்கு, லைஃப் அண்ட் டெத் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய அஃபென்ஸும் இருக்கு. அது வந்து இந்த 60 days 90 days அப்படிங்கறதுன்ட்டு. ஆனா ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு சூர்யா சொல்லியிருக்கா 60 days போட்டிருக்காரு. இது வந்து செப்பரேட்டான இது. என்னன்னா, அது சின்ன வழக்கார அடிதடி வழக்கா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு சாதி இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட் இருக்கிறதா இருந்தாலும் சரி, 60 நாளைக்குள்ள வந்து இறுதி அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டியும் சார். எஸ்சி ஆக்ட்ல ரூல்ஸ்லயே வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க சார். இது நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிட்டு செக்ஷன் 4 கீழ வந்து தாராளமா நீங்க நடவடிக்கை எடுக்க வந்து கூறலாம். உங்களுக்கு இந்த கண்ணன் முருகேசன் அந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அந்த 3 ஜட்ஜ்மெண்ட்லயுமே இருக்கும் சார். அந்த தாராளமா இதை வச்சு நீங்க தாக்கல் செய்யலாம் சார். அதே மாதிரி இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 207 சிஆர்பிசில வந்து ஒரு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. எதிரிகளும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, விக்டிம் சார்பில் PW1 சார்பிலையும் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சார்ஜ் ஷீட் வந்து ஆங்கிலத்தில் இருக்கு, எனக்கு வந்து தமிழ்ல படிக்க முடியாதனால எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாவட்ட நீதிமன்றம் அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் வந்து நீங்க தமிழ்ல கட்டாயம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்லையும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி விக்டிம் சார்பிலையும் அந்த 207 காப்பீஸ் வந்து எனக்கு தமிழ்ல காப்பீஸ் கொடுங்க அப்படிங்கறது வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த இதுங்க இது வந்து ரெண்டு சார். இது லைவ்ல இருக்கிற கேஸ்னா வேண்டாம் சார். நம்ம லீகல் பாயிண்ட்னா நம்ம ஒரு ஷார்ட்டா கேளுங்க, முடிச்சுக்கலாம் சார். நம்மகிட்ட அந்த இல்ல நீங்க அந்த பாயிண்ட் வேணா என்னங்கிற சந்தேகம் வேணா கேட்டுக்கலாங்க சார். நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ள போக வேண்டாம். லீகல் பாயிண்ட் என்னங்கறத வேணா நம்ம பேசிக்கலாங்க சார். நம்மகிட்ட அது இருந்தா சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து ப்ராப்பர்ட்டி ஓகேங்க. அதுல வந்து எஸ்சியை வந்து ரெண்டலா வந்து விற்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்புறம் வந்து பிரீச் ஆயிடுது. அதுக்கப்புறம் மாத்துறாங்க. அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து லீஸ் டீடா மாத்துறாங்க. சரிங்க. லீஸ் டீடா ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakh வந்து ஒர்த்துங்க கொடுக்குறாங்க. அந்த லீஸ்ல பேமெண்ட் வாங்குறதுக்கு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வைஃப் உள்ள வரணும். ஓகேங்க. வைஃபுக்கு வந்து இந்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வைஃபுக்கு வந்து இது வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் தான் தெரியுமா ஒழிய இந்த டீடு இது போட்டது தெரியாது. ஷார்ட்டா சொல்லிருங்களா சார்? நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். இது இல்ல கேக்குது. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல அதுல இருக்கிற ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு அது உள்ள போனா தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுதான் இல்ல புரிஞ்சுங்க சார். இப்போ உங்களோட லீகல் பாயிண்ட் என்ன சார் இருந்தது இல்லைங்க சார்? இது லீகல் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து கேஸ் அவர் குடியிருப்பவங்க வந்து எஸ்சி கேஸ். அந்த லொகேஷன் இருக்கிறதும் ஷெட்யூல் கேஸ்டுக்கு அலாட்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டில தான் இருக்காரு. சரிங்க சார். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிலாங்ஸ் டு அப்பர் கேஸ்ட். சரிங்க சார். பஞ்சமி லேண்ட் மாதிரிங்க. ஓகே சார். ஆமா ஆமா ஆமா, பிலாங்ஸ் டு அப்பர் கேஸ்ட்.
என்ன ரீசன்னால வந்து இங்க குடி வைக்கிறாருன்னா நீங்க வந்து சேம் கேஸ்ட்ங்கிறங்காட்டி நீங்க மாத்திரம் தான் அந்த ஏரியால இருக்க முடியும். வேற அதர் இல்ல சார், இப்ப என்னன்னு சொல்லி நீங்க வழக்கு கொடுத்திருக்கீங்கல்ல, அதுல என்ன சார்? இல்ல அது ஓகே, ஃபேக்ட்ஸ் ஓகே சார். கேஸ்ட் என்னன்னா திடீர்னு வந்து இப்ப வந்து வீட்டை வந்து வெக்கேட் பண்ண சொல்றாங்க, வெக்கேட் பண்ணல, 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு, பெரிய விஷயமாயிருச்சு. இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணல, எஸ்பி வரைக்கும் போறாரு. அதுக்கப்புறம் சார் ஓகே ஓகேல நீங்க சொல்றது அது ஓகேங்க சார். இதுல ஏதாவது டிலே இருக்கு மேலுமே அதுல வந்து முகாந்திரம் இருக்கு நடவடிக்கை இல்லைன்னா நீங்க செக்ஷன் 4 கீழே கேட்கலாம் சார் ஆபீசர்ஸ்க்கு எதிராக. ரெண்டாவது வந்து சிவில், நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவில் டிஸ்பியூட்டா தான் வந்து இருக்கு. இல்ல வலுக்கட்டாயமா வெளியேற்றுறாங்க, இது சம்பந்தமான சட்டப்பிரிவுகள் இல்ல பொருளை டேமேஜ் பண்றாங்களோ வார்த்தைகள் பேசுறாங்களோ அது கீழே நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் சார். பிரைவேட் கம்ப்ளைண்டா கூட நீங்க போட முடியும் சார் அந்த இது. தேங்க்யூங்க சார். நன்றி. போலீஸ் அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஏன்னா அவங்க சார் சரியா கேட்கலீங்க சார். சரி இல்ல உங்களுக்கு நீங்க சொல்றது யாருக்குமே கேட்கலீங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இல்ல சார், ஒரு பொதுமக்களா தவறு பண்றது வந்து சட்டம் அறியாம தவறு பண்றது ஓகே. அரசு அதிகாரிகளுக்கு சட்டம் தெரியும், ஒரு காவல்துறை அதிகாரி அவங்களுக்கான தண்டனையை குறைக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இல்ல தண்டனையில குறைக்கல சார், ஆயுள் தண்டனையே வழங்கப்பட்டிருக்குங்க சார். பொய் சாட்சியில் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுங்க சார். லைஃப் சென்டென்ஸே கொடுத்துருக்காங்க சார். அது ஒரு சில நீங்க மத்த வழக்குல நிறைய வழக்குகள் அந்த மாதிரி வந்து ஒரு குறைவான தண்டனை கொடுத்துறது பண்ணிருக்காங்க சார். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க சார் காவல் ஆய்வாளர்களுக்கு. அவர்களுக்கு பொய்யான சாட்சிகளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிங்க சார். நன்றி சார். தெளிவா இருந்துச்சு சார். இதுல லிங்க்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாங்க பேசுறதுல எக்கோ கேக்குது, உங்களோட வாய்ஸ் கிளியரன்ஸ் சார். எங்களுக்கு எல்லாமே என்ன காலேஜ் சார் சொல்லுங்க காளிதாஸ் சார். ஓகே, வாய்ப்பு கூட நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் படிக்க வச்சிட்டீங்களேன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாலாம் படிச்சிருக்க மாட்டேன் அந்த. அதனால உங்க குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, சொன்னது பொறுமையா அத்தனை பேர் கேட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க சார். ஆமா தம்பி, தனியா பேசிக்கலாம், விடுங்க தம்பி, பாத்துக்கலாம். வாய்ப்பு இருந்தா பாத்துக்கலாங்க. நன்றிங்க சார். ஒரு சின்ன சொல்லுங்க சார். சார் இந்த டிஃபென்சஸ் விட்னஸஸ் இருக்காங்க சார். டிஃபென்சஸ் விட்னஸஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? பர்టిక్యులரா இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கா சார்? கோர்ட் விட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் தாங்க சார் அந்த கோர்ட் விட்னஸ் அப்படிங்கிறது. எந்த சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு சார், மேபி மத்தது இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னன்னா அரசு தரப்புல பட்டியல் சாட்சியை பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்படாத போது அந்த சாட்சியை வந்து எதிரிக்கு அவசியமானது அப்படின்னு கருதப்படுமானா அது கோர்ட் விட்னஸா விசாரிக்கலாம் சார். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க சார் அந்த. மற்றபடி ஸ்பெசிஃபிக்கா வந்து சில விட்னஸ் வந்து கோர்ட் விட்னஸா விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு இல்ல சார். இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. அரசு தரப்புல லிஸ்ட் ஆஃப் விட்னஸா சைட் பண்ணிட்டு விசாரிக்க விட்டாங்கன்னா டிஃபென்ஸ் தரப்புல கோர்ட் விட்னஸா வந்து விசாரிக்க முடியுங்க சார். அந்த தரப்புல இல்ல, கோர்ட் விட்னஸா விசாரிக்க அரசு நீதிமன்ற சாட்சியை விசாரிக்க முடியும் சார். சார் இது வந்து தாராளமா பண்ணலாங்க சார். அது நீதிபதி ஒவ்வொரு ஃபேக்டை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் தான் வந்து பண்ண முடியுங்க சார். நீதிமன்றம் தான் அந்த ஃபேக்ட்ஸுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறது அந்த ஒரு 311 அலோவ் பண்றதுமே அதானே சார். நீதிமன்றம் வந்து அந்த வழக்குக்கு தேவையானதா, அதனால யாருக்கு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கறத பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் அந்த ஃபேக்ட்ஸை பொறுத்து நீதிமன்றம் முடிவு செய்யும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.